சன்ரைஸ் இஸ்லாமிக் அசோசியேஷன் 18ஆம் ஆண்டு நிறைவு நாள் மற்றும் நமது ஊர் மக்களை எல்லாம் ஆண்டிற்கு ஒரு முறை ஒன்றிணைக்கும் கெட் டுகெதர் நிகழ்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். அதுபோல் இந்த விழாவிற்கு இந்த ஆண்டு தலைமையேற்று இருக்கிற நமது அசோசியேஷன் தலைவர் அவர்களே மற்றும் நிர்வாகி அவர்களே, நமது ஊரில் பிறந்து பல இடங்களில் நமதூர் பெருமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற டாக்டர் அவர்களே, இருவரையும் டாக்டர் அப்துல் காதர் அவர்களே, டாக்டர் சஃபியுல்லா அவர்களே மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நமது ஊரை சார்ந்த அனைவரையும், தாய்மார்களையும், குடிகால்பாளையம் மெமரைசேஷன் அசோசியேஷன் செயலாளர் என்கிற முறையில் எனது சலாத்தை மீண்டும் நமது அசோசியேஷன் செயல்பாடுகளை நான் ஒவ்வொரு ஆண்டும் செயலாளர் அறிக்கையிலே கூறியிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். இந்த ஆண்டு நடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் உங்களுக்கு எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். கடந்த ஆண்டிலே நமது மாதாந்திர பொதுக்கூட்டத்தில் நமது ஒரு ஆஸ்பத்திரியில் டாக்டர் இல்லாமல் சிரமப்படுவதை, ஊர் மக்கள் சிரமப்படுவதை அனைவரும் எடுத்துரைத்தார்கள். அதற்கு நமது மாதாந்திர பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நமது அசோசியேஷன் மூலமாக நமது வார்டு கவுன்சிலர்களுக்கு கடிதம் எழுதுமாறு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாமும் தீர்மானம் நிறைவேற்றி 2 வார்டு கவுன்சிலர்களுக்கும் லெட்டர் எழுதினோம். அல்ஹம்துலில்லாஹ் நமதுரிலே டாக்டர் நியமிக்கப்பட்டு சிறப்பான சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் நேரடியாக நம்மளுடைய செயல்பாடுகள் இல்லை என்றாலும் அதில் நமதும் சிறிதளவு பங்கு பற்றி அதன் மூலமாக டாக்டரும் நியமிக்கப்பட்டார் என்று நினைக்கும் போது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாம் கடந்த வருடம் மார்ச் மாதம் மாதாந்திர பொதுக்கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த ஆண்டு இறுதியில் நமது ஊரில் படிக்கும் 10வது 12வது மாணவிகளுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்துவது, அதை அசோசியேஷன் மூலமாக நடத்துவது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். கடந்த ஆண்டிலே நமது பள்ளிக்கூட கட்டிடத்தளம் கட்டி கொடுக்கப்பட்டு நிர்வாகிகளிடம் நாம் ஒப்படைக்கக்கூடிய அந்த நேரத்திலே நான், அண்ணன் ஆடிட்டர் அண்ணன் அவர்கள், மேலும் ஊரில் நடுத்தர சஃபீர் அண்ணன் அவர்கள் மற்றும் நஜுபுதீன் அவர்கள் நமது ஊரில் இருக்கக்கூடிய நமது ஊரில் அசோசியேஷனில் இருந்து ஊரில் தாயகத்தில் போய் தங்கி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றிணைத்துதான் அந்த கட்டடத்தை ஒப்படைத்தோம். அந்த நேரத்திலே ஒரு சில கருத்துக்களை நான் வசூல் பண்ணக்கூடிய காலத்திலே உறுப்பினர்களிடம் இருந்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தின ஒரு சில கருத்துக்களை நாங்கள் அந்த அசோசியேஷன் சார்பாக அந்த இடத்துல அவங்கள்ட்ட எடுத்து வச்சோம். அந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுக்கிறோம். இந்த ஆண்டு இறுதியில் நாங்கள் 12வது மாணவர்களுக்கும் 10வது மாணவர்களுக்கும் கோச்சிங் கிளாஸ் கொடுக்கலான் இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆன்லைனில் செய்தி பார்க்கும்போது மதரசா மத்லபுல் ஹைராத் நிர்வாகமே, அந்த பள்ளிக்கூட நிர்வாகமே அதை இந்த வருஷம் நடத்துவதாக கேள்விப்பட்டேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள், வெப்சைட்ல வந்திருக்கிறது. அதற்கும் நாம் ஒரு மறைமுகமான ஒரு காரணமாக இருந்தோம் என்பதை மூலம் உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம். மேலும் ஒரு சிறப்பாக நாம் அந்த பள்ளிக்கூடம் கட்டிக் கொடுத்த காலத்திலே அவர்கள் எந்தவித நிகழ்ச்சிகளை எல்லாம் நமக்கு தெரியப்படுத்துவதில்லை, நம்மை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை என்று பல உறுப்பினர்கள் குறைகளை கூறினார்கள். அதே குறைகளை உங்களின் சார்பாக நான் அங்கு முன்வைத்தேன். அவர்களும் அதை அக்செப்ட் செய்து கொண்டு அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த பள்ளிக்கூடத்தின் சார்பாக நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பெருமைப்படக்கூடிய விஷயம். அதுபோல் ஒரு குறையை, ஒரு யோசனையோ குறையோ உங்களுடைய கருத்துக்களை நான் பிரதிபலித்தேன் அங்கே. அப்பொழுது ஒரு செய்தியை சொன்னேன். இந்த பள்ளி நிர்வாகமாக இருந்தது தெருநாட்டாமை, ஜமாத்தார்கள், நிர்வாகிகள் இவர்களுக்கு அப்பாற்பட்டு இந்த பள்ளிக்கூட நிர்வாகமானது நம்ம ஊர்ல எத்தனையோ எஜுகேட்டட் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இந்த அமைப்புல கொண்டு வாங்க. சப்போஸ் அவங்களுடைய செயல்பாடுகள் இல்லாவிட்டா கூட ஒரு இந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது, அந்த பள்ளிக்கூடத்தோட ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கும்போது ஒரு 4 எஜுகேட்டட் ஆட்கள் இருக்கணும். அப்போதான் நீங்க இதை கூட
ஒரு அரசாங்கத்திலேயோ எந்த துறையிலையோ நீங்க போய் நிற்கும் போது இந்த பள்ளிக்கூடத்தோட வேல்யூபிள் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை எடுத்து வச்சேன். அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த இதையும் நம்மளுடைய கோரிக்கையை அவங்களோட ஏற்றிக்கொண்டு இப்ப இந்த போன வாரத்துல மதரசா மத்லபுல் ஹைராத்துல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குது. புதியதாக நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதுல BSN முகமது ஆதம் BSc BGL அவர்களையும், ஜனாப் A நிசாத் அலி BA அவர்களையும், ஜனாப் M ஹிதாயத்துல்லா DCE அவர்களையும் 3 புதிய நிர்வாகிகளாக எஜுகேட்டட் பீப்புள தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இது போல உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நான் பிரதிபலித்து அதன் மூலமாக பலனடைந்தது எல்லாம் நமது சேவைகளின் சிறப்பாகவே நான் கருதுகிறேன். மேலும் நமது சேவைகளுக்கு எல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக நமது வாழ்நாள் உள்ளவரை நாம் மறக்க முடியாத அளவிற்கு அந்த பள்ளிக்கூடத்திற்கு முதல் தளத்தை கட்டி கொடுத்துள்ளோம். நம் அந்த பள்ளிக்கூட கட்டிடம் வசூல் செய்யக்கூடிய காலத்திலே நமது ஊர் மக்களும் நமது அசோசியேஷன் உறுப்பினர்களுடைய பங்கு மிக மிக குறைவு என்பதை நீங்களே அறிவீர்கள். ஆனால் அங்கு பிரதிபலித்துக் கொண்டு இருக்கிறது நமது அசோசியேஷனின் பெயர் தான். அதில் பங்கு பெற்றார்களோ பங்கு பெறவில்லையோ, துபாயில் இருந்து யார் போனாலும் அங்க பெரிய நமக்கு சொல்லக்கூடியவங்க நீங்கள் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த சிறப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி கூறிக்கொண்டு, எனக்கு அந்த பள்ளிக்கூடத்தை முழுமையாக கட்டி கொடுக்க உதவி செய்த பொன்னாலும் பொருளாலும் தங்களுடைய கருத்தை வேஸ்ட் பண்ணி நல்ல எண்ணத்தினாலையும் பல கருத்துக்களையும் எனக்கு சொல்லி அந்த கட்டிடத்தை முழுமையாக முடிச்சு கொடுக்க ரொம்ப ஒத்துழைத்த அத்தனை பேர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஊரிலே இது போல் பல சேவைகளை செய்திருக்கிறோம். இங்கு உள்ள உறுப்பினர்களுக்கு நாம் என்ன செய்தோம், ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே கடந்த காலங்களில் நமது SMS சேவையை தொடங்கி சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஊர்ல போனப்போ கூட நிறைய பேர் என்ன பெரிய பெருமைப்படுத்தினாங்க. அதோட நீங்களும் ஒன்று ஃபோன் பண்ணி எனக்கு மெசேஜ் வரல, அவருக்கு மெசேஜ் வரல, மெசேஜ் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீட்பேக் வருது. ஆனா இந்த வருஷம் இந்த ஆண்டு விழாவுக்கு நான் எல்லாரையும் கால் பண்ணும்போது அதே நான் போன வருஷம் கால் பண்ண நம்பர் தான் அதில் ஃபீட் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். இந்த வருஷம் கால் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 20லேருந்து 25 நம்பரு நாட் ரீச்சபிள் இல்லைன்னா நாட் ஒர்க்கிங் நம்பரு. ஏன்னா நம்பரை சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த SMS சேவைக்கு நம்ம ஒரு சில சிறிய தொகையை நம்ம செலவு பண்றோம். அது யாருக்கோ நம்பர் மாத்தினதுனால அது யாருக்கோ போய் ரீச் ஆகுது. தேவையில்லாத அளவுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த வருஷம் இந்த ஒரு டெலிஃபோன் நம்பர் எழுதி கேட்டு ஒரு பேப்பர் ஒன்று வச்சிருக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாரும் கரண்ட் என்ன நம்பர்ல வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பரை எழுதி கொடுத்து இந்த சேவையை இன்னும் மென்மேல தொடர்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அதோட நம்மளுடைய சேவைகளை எல்லாம் கடந்த காலத்தில் அசோசியேஷன் நடந்த சேவைகளை எல்லாம் உங்களுக்கு நினைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அனைத்து சேவைகளையும் ஒரு சீடியாக தயார் பண்ணி வழங்கலாம் என்று இருக்கிறோம். அத்துடன் இந்த அசோசியேஷன் என்றுமே உங்களுடைய க்ளோஸ் டு ஒரு ஹார்ட்டாக இருக்க வேண்டும் என்று ஒரு சிறிய அன்பளிப்பையும் ஒன்றை அளிக்கலாம் என்று இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சேவைகள் மென்மேலும் சிறப்பாக செயல்பட அனைவரும் ஒத்துழைக்குமாறும், கடந்த 4 ஆண்டுகளாக என்னை செயலாளராக செயல்பட அனுமதித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, புதியதாக வர இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விரிவான அளவிலே செயலாளர் அறிக்கை வாசித்த நண்பர் செயலாளர் சுல்தான் அவர்களுக்கு நன்றி. அண்ணன் பேசுனாங்க எடுத்தீங்க கால் பண்ணாங்க கால் பண்ணானுங்கண்ணா கால் பண்ணுறோம். எப்படி நான்லாம் பிடிச்சலாம் இங்கே தானே நீ அங்கே போய் பாருங்க நான் எடுக்கிறேன். எனக்குங்கப்பா